வெல்கம் டு பிரபு மேத்ஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். நேற்றுக்கு ஈவினிங் கூட நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸ்லைடிங் ஒன்னோட ரிசல்ட்டும் நியூ சீட் அலாட்மெண்ட்டும் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்னிங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரியா, ஜென்ரல் அகடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ஓட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் சப்மிஷன் லிஸ்ட்டும் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் உங்களோட நேம் இருக்கான்னு பாருங்கள். மெயில் வரலனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த பிடிஎஃப்பில் உங்களோட நேம் இருக்கான்னு பாருங்கள். எத்தனை பேருக்கு சார் நமக்கு செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்திருக்குன்னா, நாம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்திருக்கு. நமக்கு கிடச்சிருந்த டேட்டா வைஸ் நாம் சொல்லியிருந்தது ஒரு 750க்கு மேலே உங்களுக்கு வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 2154 பேருக்கு செகண்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் வந்திருக்கு. 2154 பேருக்கு செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்திருக்கு. அப்போ எவ்வளோ ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வரைக்குமே சீட்டு கிடைக்காம இருக்கிற கேண்டிடேட், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கேண்டிடேட், த்ரூ கவுன்சிலிங் மூலமாக சீட் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற கேண்டிடேட் கட்டாயமாக வெயிட் பண்ணுங்கள். இந்த வருஷமும் லாஸ்ட் இயர் மாதிரி கட் ஆஃப் லெவல் ப்ரைவேட் அஃபிலியேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிடெக் ப்ரோக்ராம்ஸும் சரி, 1 or 2 பிஎஸ்சி அக்ரி ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் அலாட் ஆகிருக்கு. சரியா, நமக்கு ப்ரூஃப் கூட அனுப்பியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கட் ஆஃப் மார்க்லேருந்து அவங்க அலாட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, சிவிக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் உங்களுக்கு 189.5 வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்திருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் இப்போ நமக்கு லாஸ்ட்டு கட் ஆஃப் பார்த்தோன்னா அப்படியே ஸ்க்ரோலிங்கில் வந்தோன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டில் பிசிஎம்முக்கு பார்த்திங்க அப்படின்னா 102.5 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. சரியா, நமக்கு 2 நாள் சிவி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 16, 17 ஆகிய 2 நாளில் நமக்கு சிவி, அதாவது நாளை மறுநாள். இன்றைக்கி இந்த சீட் அலாட்மெண்ட் எடுத்துருக்கிற 2154 பேரும் நாளைக்கு நாளை மறுநாள், இந்த 2 நாளில் நீங்கள் என்றைக்கு அப்படிங்கிறத அவங்க சைட்லேயே சொல்லியிருக்கிற பாருங்கள். எந்த டேட்டு எந்த டைமுக்கு வரணும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 4 பேட்ச் பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா, காலையில் 8 மணிக்கு ஒரு பேட்ச், 11 மணிக்கு ஒரு பேட்ச், அப்புறம் 2 மணிக்கு ஒரு பேட்ச், அப்புறம் 4:30 மணிக்கு ஒரு பேட்ச். ஸோ 16ஆம் தேதி இந்த 4 பேட்ச் முடிஞ்சிடும். 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஒரு பேட்ச், 11 மணிக்கு ஒரு பேட்ச், 2 மணிக்கு ஒரு பேட்ச், மொத்தம் 3 பேட்சில் முடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டும் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டில் உங்களுக்கு வேறு காலேஜ் அலாட் ஆகிருந்தாலும் நீங்கள் சிவிக்கு மறுபடி போக தேவையில்லை. நியூவாக சீட் அலாட்மெண்ட் எடுத்துருக்கிற இந்த 2154 பேர் மட்டும் சீட்டு நமக்கு சிவிக்கு சைடில் டேட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எந்த டேட்டு எந்த டைமில் வர சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் போய் அட்டன் பண்ணிடுங்க. தவறாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.